சார் வணக்கம். ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். வணக்கம். ஜெயச்சந்திரன் சார், நாங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய கிரைம் இன் இந்தியா ரிப்போர்ட்டை நாங்கள் ஒரு 5 ஆண்டு கால ரிப்போர்ட்டை நாங்கள் கொஞ்சம் எடுத்து செக் பண்ணோம். தமிழ்நாட்டில் எப்படி இந்த சட்டவிரோதமான துப்பாக்கிகளுடைய பறிமுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. 2018 தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத துப்பாக்கியினுடைய எண்ணிக்கை 164. 2019 பறிமுதல் செய்யப்பட்டது 286. 2020 பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத துப்பாக்கிகளுடைய எண்ணிக்கை, அதாவது அனுமதி இல்லாத இல்லீகல் கன்னுடைய எண்ணிக்கை 352. சார் நான் திரும்பவும் சொல்றேன், 18 164 இருந்தது, 19 அது 286 மாறுது. அன்லைசன்ஸ்டு ஆர்ம் அதை போலீஸ் சீஸ் பண்ணியிருக்கிறது. 20 அதனுடைய எண்ணிக்கை 352 மாறுகிறது. 21 அதனுடைய எண்ணிக்கை 693 மாறுகிறது. 22 அதனுடைய எண்ணிக்கை 610 இருக்கிறது. இந்த 22 வரை தான் என்சிஆர்பி கிரைம் இன் இந்தியா ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சார் டே பை டே ஒவ்வொரு ஆண்டும், சார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஒவ்வொரு ஆண்டும், அதாவது 18 இருந்து 22 வருஷம், 22 வரை ஒரு 5 ஆண்டு கால ரிப்போர்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டவிரோத துப்பாக்கிகள் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டினுடைய ஹெட் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரியான ரிப்போர்ட்டை எல்லாம் பார்ப்பாங்களா? முதல்ல கட்டாயம் பார்ப்பாங்க. அதுதானே மெயின் வேலை. அதுதான் மெயின் வேலை. பார்த்துட்டு அது அந்தந்த அதிக ஆபீசர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, சென்சிட்டைஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. சரி, இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை பண்ணுங்க. ஏன்னா இட் இஸ் a very effective weapon, ஃபயர் ஆர்ம்ஸ்ங்கிறது. ஓகே. From distance, reasonable distance, one can be shot dead. Unlike இந்த கத்தி மற்றது மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனை ரீச் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மறைஞ்சிருந்தே செய்யலாம். எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் இதில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது பிடிச்சிருக்காங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஹில் ரீஜனில் நாமக்கல் பக்கத்தில் நிறைய இல்லீகல் வெப்பன் இருக்குன்னு சொல்லி தகவல் கிடைச்சு, நம்ம எல்லாரும் சரண்டர் பண்ணுங்க இல்லீகல் வெப்பன் வச்சிருக்கிறவங்கன்னு சொல்லி we have given notice. ஒரு 15 days கொடுத்து ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸ்ல வைக்க சொன்னோம். அப்போ ட்ரைபல்ஸ் இந்த இதுக்கு அவங்க செல்ஃப் சேஃப்டிக்காகவும் ஃபர்தரா இந்த இது வன விலங்குகள் தப்பிச்சுக்கிறதுக்காகவும் நாட்டு துப்பாக்கி நிறைய வச்சிருந்தெல்லாம் கொண்டு ஒரு 22-30 டெபாசிட் பண்ணாங்க. அது ஒரு வெரி மீகர் அமௌண்ட் தான். இருந்தாலும் தட் வாஸ் குட் எஃபர்ட். ஓகே. அந்த மாதிரி மெயினா உங்களுக்கு ஒன்று ஹில் ஸ்டேஷன்ஸ், அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் நியர் ஆந்திரா, வி ஆர் நியர் ஆந்திரா. சரி. அதனால நக்சலைட் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த சைடுகளில். ஸோ அது ஒரு ரீசன் ஃபார் தி ட்ராவலிங் ஆஃப் சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ். அது இல்லாமல் சார் இப்போ இந்த என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட்ல ரொம்ப ஆச்சரியம் அளிக்கிறது என்ன அப்படின்னா சார், 2020 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி எல்லாம் நாடு முழுவதும் உங்களுக்கு கர்ஃப்யூ போட்டாங்க. நீங்கள் வெளியிலே வர முடியாது. மொத்த நாடுமே முடங்கி போயிடுச்சு சார். யாருமே வெளியில் வர முடியாத அந்த காலகட்டத்தில் 352 துப்பாக்கியை தமிழ்நாடு போலீஸ் பறிமுதல் செஞ்சுருக்கு அப்படின்ட்டு கிரைம் இன் இந்தியா ரிப்போர்ட் சொல்லுது. நீங்கள் 21 அது 693 மாறி இருக்கு, 22 610 இருக்குது. ஒரு 80 துப்பாக்கி குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இன்ஜூரியஸ் ரொம்ப அதிகமாகக்கூடிய ஆயுதங்கள் எதை பயன்படுத்தினாலும் நீங்கள் அதை ஆர்ம்ஸ் ஆக்டுக்குள்ளே தான் கொண்டு வந்துடுறீங்க. போலீஸ் அதுக்குள்ளே தானே சார் கொண்டு வருவீங்க. ஆயுதங்கள் எதை வச்சு இப்போ கத்தி வேற ஏதாவது அருவாள் கிருவாள் வச்செல்லாம் அதுவும் ஆர்ம்ஸ் ஆக்ட்ல போடுவீங்களா சார்?
அதான் ஆர்ம்ஸ் ஆக்ட்ல வராது, டேஞ்சரஸ் வெப்பன்ல வரும். வேற எது டேஞ்சரஸ் வெப்பன்ல கொடுத்துருவீங்க? ஆர்ம்ஸ்னா ஒன்லி இந்த துப்பாக்கி ஃபயர் ஆர்ம் இருந்ததுனா தான் இல்லைங்களா? இது மட்டும் தான் போடுவீங்க. ஓகே சார், இந்த இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படிங்கிறது இது எதையாவது ஒரு செய்தியை சொல்லுதா நமக்கு? எண்ணிக்கை அதிகரிப்புங்கிறது கொஞ்சம் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்குங்கிறத தெரியப்படுத்துது. ஓகே. பட் அதை டிடெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப லோக்கல் ஏரியால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நாமக்கல் பக்கத்துல ஒரு வெறும் சாதாரண ஒரு ஆசாரி, சரி, அவர் பண்ணி அவர் வித்துட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் வெப்பன் மாதிரியே இருக்கும். சரி, அவர் வித்துட்டு இருந்தாரு. அது ஒரு இன்சிடென்ட்ல வெளியே வந்தோன்னா அப்புறம் இன்ட்ராகேட் பண்ணும்போது we came to note that this fellow only did it. சரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்போ ரீசெண்டாக சீஸ் பண்ண ஃபாரின் வெப்பன்ஸ், அந்த ட்ரேடு அதிகமாக வந்ததுக்கு காரணம் ஸ்ரீலங்கன் டெரரிஸ்ட் குரூப். ஓகே. அவங்க தமிழ்நாட்டில் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சு சார். அதெல்லாம் அதுக்கு சார் இருக்காங்க. இப்போ இல்லை, பழைய ஒரு வேணாம் சார். இப்ப நான் வந்து 5 வருஷத்தோட ரிப்போர்ட் சொல்றேன் சார். நீங்க சார் 20-25 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய 40 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற ரிப்போர்ட்டை பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்களே சார். இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கே சார். இப்போ ஒவ்வொரு வகையான குற்றங்களையும் தனித்தனியாக மானிட்டர் பண்றாங்க சார். தமிழ்நாட்டில் தனித்தனி விங் போடுறாங்க. இப்ப நீங்க சைபர் கிரைம்க்கு ஒரு தனி விங் போட்டாங்க, லேண்ட் கிராப்பிங்க்கு ஒரு தனி விங் போட்டிருக்கிறாங்க, உமன் ஹராஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விங் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா இணையதள குற்றங்களுக்காக தனியாக ஒரு டீம் போட்டிருக்காங்க. இப்படி நிறைய போட்டிருக்காங்க. இப்போ தீவிரவாத தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக போட்டிருக்காங்க சார். ஆயுத சட்டம் வந்து நீங்கள் இதை வந்து வாங்கினாலோ விற்றாலோ வச்சிருந்தாலோ இல்லை அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டராக நீங்கள் போனாலோ நீங்கள் என்ன பண்ணினாலும் அது வந்து கடுமையான குற்றத்திற்கு உரியதுன்னு சொல்லிட்டு ஆர்ம்ஸ் ஆக்டோட அந்த அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லுது. இப்போ எவ்வளோ 650, 692, 400, 500ன்ட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேசஸ் எல்லாம் அதே மாதிரி சீரியஸ் தன்மையோடு தான் போலீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குமாங்கிறது தான் எங்களோட கேள்வி சார். இல்லை, அது ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ சீரியஸ் தன்மையோட தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே. ஏன்னா சீரியஸாக பண்ணலைன்னா அது உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அதனால அது நடவடிக்கைகள்லாம் தீவிரமாக தான் இருக்கும். ஓகே சார். பட் ப்ரொவைடட் இது வச்சிருக்கிறவங்களும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, வெளியே ரிவீல் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே சார். ஓகே, பேசலாம். போலீஸ் மட்டும் இல்லை, மற்ற அதர் ஏஜென்சிஸ் இப்போ மற்றவர்கள்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு தகவல் கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். ஓகே, பேசலாம் சார். ஜெயச்சந்திரன் சார், இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் சட்டவிரோத துப்பாக்கிகளினுடைய புழக்கம் அதிகரிப்பு அப்படின்ட்டு கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்க முடியும். ஏன்னா சும்மா பேசல, அரசாங்கத்தோட ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்குது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ரெக்கார்டு. ஆனால் நாங்கள் நிச்சயமாக அப்படி நடத்த விரும்பல. ஏன்னா நாங்கள் ரொம்ப அக்கறையோடு இந்த விஷயங்களை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு தெரிந்திருந்தாலும் மறு நினைவூட்டுவதற்காகத்தான் இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் சார். எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், துப்பாக்கி அப்படிங்கிறத ஏன் ஆபத்தான ஒரு ஆயுதமாக காவல்துறை கருதுதுன்னு சொல்லுங்கள் சார். இதில் ஏன் கூடுதலாக அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியது தேவைன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒருத்தன் கையில் துப்பாக்கி இருந்ததுன்னா அது ஆபத்து அப்படின்னா எந்தெந்த வகையில் அது ஆபத்து சார்? இது எல்லாத்துக்கும் ஓப்பனா தெரிஞ்ச விஷயம்தான். ஒருத்தர் பக்கத்துல போய் அஃபண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓகே. இன்ஜுரி காஸ் பண்ண வேண்டியதில்லை. சரி. ஈவன் many persons were killed with firearms. சரி. ஈவன் யூஎஸ்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் they were killed by firearms. எங்கேயோ ஒரு மாடி மேல் இருந்துட்டு சுடுறாங்க, இறந்துடுறாரு. So such a powerful weapon it is. Okay. So அதனால வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகே. பட் அது அவ்வளோ ஈஸியா வெளியே தெரியாது. ஓகே. வெளியே தெரியாம அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே. ஒன்று வந்து வெளியே தெரிஞ்சா அது சீரியஸ் அஃபென்ஸ். ஓகே. ரெண்டாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று மட்டுமே வச்சு நம்ம எதையும் டிசைட் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு எய்தர் சைடு we can take. அதாவது போலீஸ் இஸ் எஃபெக்டிவ் நவ்.
இல்லைன்னா வெப்பன்ஸ் அதிகமாயிடுச்சு. ரெண்டையுமே எடுத்துக்கலாம் கணக்கு. ஓகே. ஒன்லி த பர்சன்ஸ் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், தட் இஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், இவங்க தே ஹேவ் டு வெய் அண்ட் டிசைட். இல்லைன்னா நீதியரசர்கள், அவ்வளோதான். ஓகே. இப்போ பாம்பேல வந்து அமைதியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பாம்பேல ஒன்றும் இல்லை. பட் நான் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போதே தெரிஞ்சது, ஒரு ஸ்மால் பாய், ஒரு ஏஜ் அபவுட் 22, he was a rowdy. துப்பாக்கி எடுத்துட்டு நடு ரோட்ல வண்டி நிற்கும் போது ஒருத்தர் சுட்டு துப்பாக்கி இது அந்த பேக் எடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த மாதிரி அங்க கன் கல்ச்சர் இஸ் வெரி காமன். ஓகே. பாம்பே, கல்கட்டா எல்லாம் போலீஸ் வந்து கான்ஸ்டபிள்ஸே, டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ், தே ஸ்டாண்ட் வித் ரிவால்வர். ஏன்னா அட் எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். பட் அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஓப்பன் வந்து threat to police by the threat to police or public through firearms இல்லை. இப்போ கல்கட்டாவில் இது ஜாம்ஷெட்பூரில் ஒரு இது ஷூ மேக்கர் ஒருத்தர் பெரிய அளவில் he was shot dead with firearm தான். ஸோ அதனால வந்து நார்த் இஸ் த மெயின் பிளேஸ், ப்ரீடிங் பிளேஸ் ஃபார் தி ஆர்ம்ஸ் கல்ச்சர். பட் தமிழ்நாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ அது டிராவல் ஆகி அப்படி இங்கே வருது. ஓகே சார். ஓகே. இதை வந்து பட் as you அதுக்காக we cannot have excuse. we should கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, எஃபெக்டிவாக பண்ணி கொஞ்சம் பண்ணுறதுக்கு we have to mobilize and sensitize our police force. ஓகே. ஓகே. உடனே அதை ஒன்று வச்சுட்டு லாண்ட் ஆர்டர் வந்து தமிழ்நாட்டில் இதாயிடுச்சு, கெட்டு போச்சு, அப்படிலாம் நீங்களே சொன்னீங்கனாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சார். இங்கே ரொம்ப லாண்ட் ஆர்டர் தான் நல்லா இருக்கு. இதை நினைவூட்ட விரும்புகிறோம். இப்படியெல்லாம் இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப பயத்தை காட்டுது. பயமான ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களை விட இங்கே எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நாங்கள் கவனிக்க தவறிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்ல விரும்புகிறோம். அவ்வளோதான்.